நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். குளித்துவிட்டு வேளனன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியவும். திருமணம் கைகூடி வரும். குளிக்க முன்பு மஞ்சள் தூள் ஒரே ஒரு குங்குமம் போட்டு குளிக்கலாம். நன்மைகள் நடக்கும். ஆண்டுகளுக்கு குங்குமப்பூ மட்டும் போடுங்கள். மஞ்சள், சந்தனம், குங்குமப்பூ சேர்த்து திலகம் வைக்க திருமணம் கைகூடி வரும். ஓம் குருவே நமக. ஓம் பகவானே நமக. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக. அம்சம் தரும் நாட்கள். ஓம் குருவே நமக. குரு தோஷம் யாபம். ஜாதகத்தில் குரு இருந்தாலோ வியாழக்கிழமை வரும் இரவிலிருந்து குரு பகவானை பூஜிக்க வேண்டியது அவசியம். அப்படி செய்தால் நல்ல பலன் ஏற்படும். குருவார விரத வழிபாட்டை வளர்ப்பிறை வியாழக்கிழமையில் தொடங்கி செய்வது சிறப்பானதாக. மஞ்சளிலே உடைகளை அணிவதாலும் புஷ்பராக மணியை தரிப்பதனாலும் மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்வதனாலும் கொண்டைக்கடலை தானியத்தை தானம் கொடுப்பதாலும் குருவார விரதம் இருப்பதாலும் குருதோஷம் நிவர்த்தியாகிறது. செல்வ வளம் தரும் குபேர பூஜை. வியாழக்கிழமை அன்று குபேரனுக்கு ஏற்ற பூஜை செய்தாலும் செல்வ வளம் பெருகும். நீங்கள் தரையில் விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளலாம். முதலில் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேர வசி ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். வியாழன் அன்று யாருக்கு கடன் கொடுக்கவோ யாரிடம் கடன் வாங்கவோ கூடாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாகி பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். தானம் இல்லாமல் எந்த விரதமும் சடங்கும் நிறைவடையாது. வியாழன் அன்று உங்கள் சக்திக்கு ஏற்ப மஞ்சள் நிறத்தில் உள்ள பருப்பு, பழங்கள் போன்றவற்றை தானம் செய்யுங்கள். ஓம் குருவே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. திருவாதிரையும் வியாழக்கிழமையும் இணைந்த இந்த நாளில் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஞானமும் யோகமும் கிடைக்கப் பெறுவார்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்கிறது ஸ்லோகம். குரு பிரம்மாவை நம்மை படைத்த கடவுள். எனவே பிரம்மாவை முதலில் வணங்க சொல்கிறது இந்த ஸ்லோகம். குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. பிரம்மாவை வியாழக்கிழமைகளில் வணங்கி வழிபடுவது மகத்துவம் மிக்கதாகும். நம்மை படைத்த கடவுளான பிரம்மாவை பிரம்ம காயத்ரி சொல்லி வழிபடுவோம். அதே போல் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் கிழக்கு பார்க்க அமர்ந்து கொண்டு பிரம்மாவை நினைத்து தியானிப்பதும் பல மடங்கு பலன்களை வாரி வழங்கும் சக்தியை கொள்ளும் என்கிறார்கள். அதே போல் தட்சிணாமூர்த்தி என்பது சிவ வம்சமாகும். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக திகழ்கிறார். ஞான குருவாக அருள்கின்றார். சனாபதி முனிவனுக்கு கல்லால மரத்தினில் அமர்ந்தபடி உபதேசித்து அருளினார் என்கிறது புராணம். கல்லால மரத்தடியில் அமர்ந்து கொண்டு சனாகதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டியபடி ஞான உபதேச மரணம் தட்சிணாமூர்த்தியில் தான் சிவாலயங்களை தரிசித்து வருகின்றோம். வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை தரிசித்து அவருக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வேண்டிக் கொள்வது ஞானத்தையும் யோகத்தையும் தந்துள்ளது. மாணவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் கல்வியை சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாகும். அனைத்து சிவாலயங்களிலும் மோட்சத்தில் தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி காட்சி தருகின்றார். வியாழனை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவோம்.